அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து KP முனுசாமி அவர்கள் நீக்கப்பட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் KP முனுசாமி அவர்களுக்கும் நடந்தது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நான் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் இரு அணிகளாக பிரிவுபட்ட பொழுது KP முனுசாமி அவர்கள் முதலில் எடப்பாடி பழனிசாமி பக்கமும், அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் பக்கமும், அதற்கு பிறகு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காலில் விழுந்தார் என்றும் செய்திகள் வெளியாகி இருந்தன. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளில் பலவிதமான போராட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியாகவே KP முனுசாமி அவர்கள் இருந்தார். ஆனால் ஒருபோதும் பாஜகவை பகைக்க வேண்டாம், மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும், நமது செய்த ஊழல் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டால் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, ஆளும் கட்சிக்கு இந்த நிலைமை என்றால் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நாம் அனைவரும் கூண்டோடு சிறைக்குத்தான் செல்வோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை எடுத்து கூறினார் KP முனுசாமி அவர்கள். ஆனால் இறுதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது என்றும், பொதுச் செயலாளர் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, எதற்காக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அறிவித்தார் என்றால், அதிமுக தென் மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிணைய வேண்டும் என்றால் பன்னீர்செல்வம் அவர்களின் பங்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். காரணம், தென் மாவட்டங்கள் முழுவதும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரும் ஆதரவு இருப்பதால் பாஜக அந்த இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பன்னீர்செல்வம் அவர்களுடன் சமாதானமாக போக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் எதையும் காதில் வேங்காத எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் என்றும், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் ஒருபோதும் கட்சியில் இணைய முடியாது, தேவைப்பட்டால் உங்களது கூட்டணியே தேவையில்லை என்று முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று டெல்லியிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதங்கமாக பேசிவிட்டார். உடன் KP முனுசாமி அவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடும் கோபத்தில் இருந்த KP முனுசாமி அவர்கள் அதற்கு பிறகு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பணம் கொடுத்து பதவியில் வர வைத்ததும், வயது முதிர்ந்தவர்களை கட்சியிலிருந்து ஓய்வுபடுத்தியதும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது வைத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றால் அதிமுக தோல்விதான் தழுவும் என்று மறைமுகமாக செய்திகளை KP முனுசாமி அவர்களால் அதிமுகவில் பரவ செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வந்ததால் தனிப்பட்ட முறையில் KP முனுசாமி அவர்களை கண்டித்துள்ளார். வயது வித்தியாசம் பார்க்காமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமி அவர்களை கண்டித்ததால் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கும் KP முனுசாமி அவர்கள் தயங்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதால் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் KP முனுசாமி அவர்கள். மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆனால் ஒருபோதும் பன்னீர்செல்வம் அவர்கள் KP முனுசாமி என்ற துரோகியை இணைக்க மாட்டார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் ஏற்கனவே கூறியதும் குறிப்பிடத்தக்கது.